முதல்ல பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆணும் பெண்ணும் சமம்னு சொன்னாங்க. இப்போ ஸ்கூல் படிக்கும் போதே எவன் கூட வேணா போகலாம், பெத்தவங்க அதை கண்டுக்க கூடாதுன்னு சொல்றானுங்க. இதுக்கு ஒரே வரியில தெருநாயை போல வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்லுங்களேன்டா நாகரிகம் இல்லாத ஜென்மங்களா. ஒரு பக்கம் ரத்தம் தெரிக்கும் வன்முறை காட்சிகளை கொண்ட படங்கள், இன்னொரு பக்கம் ஜாதி ரீதியான பிரிவுகளை தூண்டுற படங்கள் தான் அதிகமா வந்துட்டு இருக்கு. இது இல்லாம ஆபாசமான குப்பை படங்கள் தனி ரகம். இப்ப பெண்ணியம் பேசுறோங்கிற பேர்ல பள்ளி மாணவர்களை சீரழிக்கிற விதமா பேட் கேர்ள்ங்கிற படம் உருவாயிருக்கு. அதோட டீசர் வெளியாய் தான் பல சர்ச்சைகளை கிளப்பியிருக்கு. படத்தை தயாரிச்சது இயக்குனர் வெற்றிமாறன். படத்துல அந்த பெண் சேவைக்காக எதையும் செய்யலாங்கிற ரீதியில படம் இருக்கு. படத்தின் நாயகிய பிராமண பொண்ணா காட்டி இருக்கிறது, டீசர்ல கதாநாயகி பிராமண பெண்ணின் பேச்சு வழக்குல பேசுறது, எந்த பிரிவினரையும் தரம் தாழ்த்தி தரக்குறைவா அடையாளப்படுத்துறதுக்கான உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா? உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி தொக்கா? நீங்க எந்த சாதி மதமா வேணாலும் இருங்க, பெரியாரிஸ்டாவோ அம்பேத்கரிஸ்டாவோ யாரா வேணாலும் இருங்க, ஆனா தனி மனித ஒழுக்கம் மட்டும்தான் நல்ல சமூகத்தை உருவாக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. பெண்ணியம் பேசுறோங்கிற பேர்ல நீங்க எடுத்து வச்சிருக்கிற இந்த கன்றாவியா சமுதாய புரட்சி பெண் பிள்ளைகள் நல்லா படிச்சு திறமசாலியா வரணும்னு அந்த படத்துல காட்டல. கட்டுப்பாடுகளை உடைச்சிட்டு எப்படி வேணா வாழ்ந்துக்க, அதுதான் சுதந்திரம்னு காட்ட வருது. 2 நிமிஷம் டீசர்லயே இவ்வளோ கன்றாவியான விஷயங்கள் இருக்குன்னா அப்போ மொத்த படத்துலையும் இன்னும் என்னென்ன கேவலத்தெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்கன்னு தெரியல. பெண்ணியம் பேசுறோங்கிற பேர்ல ஏன் இந்த மாதிரி படத்தையெல்லாம் எடுக்கிறீங்க? நீங்கெல்லாம் பெண்ணியம் பேசலைன்னு யார் ஒப்பாரி வச்சா? படிப்பு தான் உன்னை காப்பாற்றும், நல்லா படி, முன்னுக்கு வான்னு சொன்ன வெற்றிமாறன் இன்னைக்கு பணம் புகழ் வந்ததும் சமூகத்துல இப்படி ஒரு கேவலமான சிந்தனைகளை விதைக்கிறாரு. என்ன முட்டாள்தனம் இது வெற்றிமாறன்? இப்படி ஒரு படத்தை தயாரிக்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு பேட் கேர்ள் மாதிரியான படம் தேவையில்லை. இது பெண்ணியம் இல்லை. பெண்ணுரிமையை பத்தி பேச எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது, அவங்களோட ஊர் சுத்துறது, சல்லாபத்துல ஈடுபடுறதுன்னு பெண்ணியம்னா என்னன்னே தெரியாம ஆபாச படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க. கதை இல்லாதவங்க தான் சதையை வச்சு படம் எடுப்பாங்க. இதுவும் அப்படிப்பட்ட படமா தான் இருக்கு. சாதி வன்மத்தோடு படம் எடுக்கும் இயக்குனர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில இருக்கிறோங்கிறது தான் கசப்பான உண்மை.